ரிஷபராசி அன்பர்களுக்கு வணக்கம். வாங்க, டிசம்பர் 6, 2025 இன்னைக்கு உங்க நாள் எப்படி இருக்க போகுது, என்னென்ன விஷயங்கள் காத்து இருக்குன்னு விரிவா பார்க்கலாம். ஓகே, இன்னைக்கான முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அமைதி. ஆமாங்க, சாந்தம் வேண்டிய நாள். நீங்க இன்னைக்கு எது செஞ்சாலும் சரி, கொஞ்சம் பொறுமையா நிதானமா செஞ்சீங்கன்னா வெற்றி உங்க பக்கம்தான். இதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. வாங்க மற்ற பலன்களை பார்க்கலாம். முதல்ல நம்ம உறவுகள் பத்தி பார்த்துடலாம். இன்னைக்கு உங்க குடும்பத்திலையும் மற்ற உறவுகள்லையும் இணக்கமா இருக்க என்ன செய்யணும்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பாருங்க, குடும்பம்னு இருந்தா சின்ன சின்ன சண்டை சச்சரவு வரத்தான் செய்யும். இன்னைக்கும் அப்படிதான். லேசா சில கருத்து வேறுபாடுகள் வரலாம். ஆனா அதுக்கெல்லாம் போய் கவலைப்படாதீங்க. அதுக்கு ஒரு சிம்பிளான வழி இருக்கு. அதுதான் மனம் விட்டு பேசுறது. ஆமா, ஓப்பனா பேசினாலே போதும், எல்லா பிரச்சனையும் தீர்ந்துரும். உங்க உறவுகளும் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு புது நபர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கலாம், இல்லனா பிசினஸ்ல ஒரு பார்ட்னரா கூட இருக்கலாம். யார் கண்டா இந்த புது அறிமுகம் உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல டேர்னிங் பாயிண்ட் அமையறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அடுத்து ரொம்ப முக்கியமான பகுதி, பிரச்சனைகளுக்கான தீர்வு, அப்புறம் பணங்காசு விஷயம். ரொம்ப நாளா இழுத்துக்கிட்டு இருந்த சில பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு ஒரு முடிவு கிடைக்க போகுது. யோசிச்சு பாருங்க, ரொம்ப நாளா தீர்க்க முடியாத சட்ட ரீதியான சிக்கலோ இல்ல பர்சனல் பிரச்சனையோ உங்களை தொந்தரவு பண்ணிட்டே இருக்கா? அப்படி இருந்தா இப்ப நான் சொல்ல போறத கவனமா கேளுங்க. ஆமாங்க, அந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற நாள் இன்னைக்கு தான். நீங்க எடுக்க போற முடிவுகள் ரொம்ப உறுதியா நியாயமா இருக்கும். சோ தயங்காம முடிவெடுங்க. அந்த பழைய சிக்கல்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடுங்க. பண விஷயத்துல இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள். உங்களுக்கு வருமானம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும். புதுசா பணம் சம்பாதிக்க சில வழிகளும் தெரிய வரும். அது மட்டும் இல்ல, நீங்க யார்கிட்டயாவது பண உதவியோ இல்ல வேற ஏதாவது உதவியோ எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது கரெக்டான நேரத்துக்கு இன்னைக்கு உங்களை வந்து சேரும். சரி, வாங்க இப்போ உங்க வேலை தொழில் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு உங்க ஒர்க் பிளேஸ்ல வேகமும் அங்கீகாரமும் ஒன்னா கிடைக்க போகுது. இன்னைக்கு நீங்க செய்யற வேலையில ஒரு தனி ஸ்பீடு இருக்கும் பாருங்க. கஷ்டமான டாஸ்க கூட சட்டுப்புட்டுன்னு திறமையா முடிச்சிடுவீங்க. உங்க இந்த வேகமும் திறமையும் உங்க மேலதிகாரிகள் கண்ணுல பட்டு கண்டிப்பா பாராட்டு கிடைக்கும். இப்ப ரிஷபராசியில இருக்கிற ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம். கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த உதவி கரெக்ட் டைம்ல கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு முக்கியமான புது அறிமுகம் இன்னைக்கு கிடைக்கும். மிருகசீர்ஷம் நட்சத்திரமா இருந்தா வேலையில காட்டுற வேகம் உங்களுக்கு நல்ல பேரை வாங்கி தரும். சரி, ஒவ்வொரு நாளுக்கும் சில லக்கி விஷயங்கள் இருக்கும் இல்லையா? இன்னைக்கு உங்க வெற்றியை அதிகமாக்க போற அந்த விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாம். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு. லக்கி நம்பர் 9. அதிர்ஷ்டமான நிறம் லைட் ரெட், அதாவது இளம் சிவப்பு. இந்த கலர்ல ட்ரெஸ் போட்டீங்கன்னா உங்க கான்ஃபிடன்ஸ் அதிகமாகும். செய்யற காரியத்துல ஒரு உத்வேகம் கிடைக்கும். முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஃபைனலா இன்னைக்கு நாள் ஒரு சக்சஸ்ஃபுல் நாளா மாத்துறதுக்கு என்னென்ன செய்யணும்னு ஒரு தடவை பார்த்துடலாம். அப்போ இன்னைக்கான சக்சஸ் ஃபார்முலா என்னன்னா இந்த 3 விஷயம்தான். செயல்கள்ல நிதானம், உறவுகள்ல புரிதல், வேலையில வேகம். இந்த 3ஐயும் கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும், இன்னைக்கு நாள் உங்களுக்கு சூப்பரா அமையும். இப்போ இந்த டிப்ஸ் எல்லாம் கேட்டீங்க இல்லையா? இதை வச்சு இன்னைக்கு வர்ற வாய்ப்புகளை நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்க? உங்க அமைதி, புரிதல், அப்புறம் வேகத்தை வச்சு இந்த நாளை உங்களுக்கு சாதகமா மாத்திக்கோங்க. நாளைக்கு சந்திக்கலாம். வாழ்க வளமுடன்.